பிரபஞ்ச சக்தி டிவி. Video 79. கடமை மாத இதழ் ஜூன் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: No war with Islam. Obama, reaching out to the Muslim world. President Barack Obama said the US is not at war with Islam as he sought to rope in close ally Turkey in the critical fight against terrorism. முஸ்லிம் நாடுகள் ஒபாமாவின் நேச கரத்தை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். தீவிரவாதத்தில் ஈடுபடுகின்றவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும். செய்தி: Carol Ann Duffy becomes Britain's first woman poet laureate. The British government appointed Scottish poet Carol Ann Duffy, the country's first woman poet laureate, breaking the more than 300-year glass ceiling that had seen only male bards sing paeans to the glory of the monarch. இங்கிலாந்தின் முதல் பெண் ஆஸ்தான கவிஞரே நீ வீர் வாழ்க. உம்மால் வையத்து பெண்கள் தலை நிமிர்க. செய்தி: G20 leaders agree on a broad framework to tackle crisis. The finance ministers and senior officials from G20 countries claimed that they were united in their approach to tackling the deepening global economic crisis, playing down reports of behind-the-screen tensions. எல்லா நாடுகளுக்கும் ஒருவரே தலைவராக இருந்தால் பொருளாதார சரிவு உட்பட எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணலாம். செய்தி: FIR against Lalu. I meant crushing Varun under roller of law. Kishanganj District Magistrate Faraq Ahmad had taken notice of the speech in which Railway Minister and RJD Chief Lalu Prasad had said that had he been the Union Home Minister, he would have crushed BJP leader Varun Gandhi under a roller for his alleged remarks made during his election speeches in Pilafit. வருண் காந்தி பேசியது எவ்வளவு தவறோ அதே அளவு லாலு பிரசாத் பேசியதும் கண்டிக்கத்தக்கது. செய்தி: Vaiko warns of bloodbath in Tamil Nadu. Addressing a meeting to condemn the killing of Sri Lankan Tamils, the MDMK leader said the mind of the people in Tamil Nadu had become a volcano. தமிழர்கள் திராவிட இன உணர்வோடு வாழ்ந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 7. மக்கட்பேறு. குறள்: குறளினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். பொருள்: தம் மக்களின் மழலைச் சொல்லைக் கேட்டு அதன் இனிமையே நுகராதவரே குறளின் இசை இனியது, யாழின் இசை இனியது என்று கூறுவர். இசை கருவிகளை விட குழந்தைகளின் மழலை பேச்சு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உண்மை. அந்த குழந்தைகள் நமக்கு பிறந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தியாகிய நான் ஆணா அல்லது பெண்ணா? ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் இருந்து இருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன். தனக்குள் இருக்கும் என்னை மறந்துவிட்டு இருவரும் வாழ முயற்சிக்கிறார்கள். இதனால் ஆணுக்குள் ஆணவமும் பெண்ணுக்குள் பயமும் அவநம்பிக்கையும் குடிகொண்டு விட்டன. இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியை தேடாமல்
ஒருவரோடு ஒருவர் போராடி வெற்றியை தேடுகிறார்கள். என்னை உணர விரும்பும் ஆணுக்கு பெண்ணின் துணை அவசியம். ஆண் இல்லாமல் என்னை பின்பற்ற நினைக்கும் பெண் தோல்வி அடைவாள். ஆணும் பெண்ணும் சேரும்போது ஏற்படும் மகிழ்ச்சியே நான். ஆணுக்காக பெண் படைக்கப்பட்டது உண்மை. பெண்ணை அலட்சியப்படுத்துவது பிரபஞ்ச சக்தியாகிய என்னை அவமதிப்பதாகும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. தென்னிந்தியாவை ஆண்ட திராவிட மன்னர்கள் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் மக்களை நேரடியாக நிர்வாகம் செய்யவில்லை. அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அரசாங்க அலுவலர்களும் மத தலைவர்களும் மக்கள் மீது கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள். மக்கள் மன்னனுக்கு தலைவணங்கினார்கள். அதே சமயம் மக்களை கட்டுப்படுத்தும் வகையில் மன்னன் ஆணைகளை பிறப்பிக்கவில்லை. திராவிட மன்னர்கள் சட்டங்கள் மூலம் அச்சுறுத்தி மக்களை பணிய வைக்கவில்லை. மக்களின் சொத்துக்களுக்கும் உரிமைகளுக்கும் மன்னன் காவலனாக மட்டுமே திகழ்ந்தான். அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தில் பெரும்பாலும் குடும்ப உழைப்பால் சிறிய அளவில் விவசாயம் நடைபெறுகிறது. இருப்பினும் கொக்கோ, தேங்காய் மற்றும் பருத்தி வளர்ப்பு சில இடங்களில் கூலியாட்களை வைத்து பண்ணைகளாக பராமரிக்கப்படுகிறது. விவசாய வேலையை ஆண்களும் பெண்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்கள் நிலத்தை பண்படுத்தி வயல்களாக மாற்றுகிறார்கள். பெண்கள் வயல்களில் பயிரிடும் வேலையை செய்கிறார்கள். வடக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவிலும் கென்யா, ஜிம்பாப்வே நாடுகளிலும் ஐரோப்பிய நவீன விவசாய முறைகள் கையாளப்படுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Verb comes from the Latin verbum, a word. Verb may tell what a person or a thing is or does and what is done to a person or thing. Example, I am angry. Ravi sings. The wind blows. Vijay is punished. The basket is broken. A verb often consists of more than one word. The boys were swimming. I have seen her. Be a man of quotations. Home is where heart is. If more than one mouse is mice, more than one spouse is pies. The word lie sits right in the middle of the word believe. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். துகுனா துகுனா 2 மடங்கு. துபாரா துபாரா 2வது முறை. துகுனா துகுனா 3 மடங்கு. சௌகுணா சௌகுணா 4 மடங்கு. பச்சுகுணா பச்சுகுணா 5 மடங்கு. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். बैलगाड़ी धीरे धीरे चलती है. बैलगाड़ी धीरे धीरे चलती है. மாட்டு வண்டி மெதுவாக செல்கிறது. गाय के बारे में 10 वाक्य लिखो. गाय के बारे में 10 वाक्य लिखो. பசுவை பற்றி 10 வாக்கியங்கள் எழுது. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றியும் குடியரசின் நிர்வாகம் சம்பந்தமாக இயற்றப்போகும் சட்டங்கள் பற்றியும் பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். குடியரசின் நிர்வாகம் பற்றி குடியரசுத் தலைவர் கோரும் தகவல்களை பிரதமர் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் விரும்பினால் எந்த ஒரு அமைச்சரின் முடிவையும் அமைச்சரவையில் பரிசீலிப்பது பிரதமரின் கடமை. குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை ஆகியோர் சேர்ந்ததே இந்திய பாராளுமன்றம் ஆகும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். தியானம் செய்யாதவன் உழைப்பும் பேச்சும் மகிழ்ச்சியற்ற வாழ்வுக்கு வழிகாட்டும். தியானமே மிகச்சிறந்த உழைப்பு, மிகச்சிறந்த பேச்சு. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். கிருஷ்ணகுமாரி என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து வேலை செய்தாலும் முதல் 10 நாட்கள் என்னிடம் பேசவே இல்லை. எல்லோரிடமும் அவள் கலகலப்பாக பேசுவதை கவனித்தேன். நானாக பேச முயற்சிக்கவில்லை. அவள் பேச ஆரம்பித்த போது சார் என்று சொல்லாமல் உரிமையோடும் அன்போடும் என் பெயரை சொல்லி கூப்பிட்டது எனக்கு பிடித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கேலி செய்வது, என்னோடு சேர்ந்து ஜோக்குகளை ரசிப்பது என்று நெருங்கிவிட்டாள். ஒரு முறை சண்டை போட்டபோது எங்கே உறவு முறிந்து விடுமோ என்று பயந்தேன். 3 நாட்கள் என்னை தவிக்கவிட்ட கிருஷ்ணகுமாரி சாரி என்று சொல்லி சமாதானம் செய்து விட்டாள். ஒரு நாள் கிருஷ்ணகுமாரி ட்ரெஸ் செய்திருந்த விதத்தை பார்த்துவிட்டு ஒரு நண்பன், மேடம் தங்க விக்கிரகம் மாதிரி இருக்காங்க என்று சொன்னது பொருத்தமாகத்தான் இருந்தது. எல்லோரையும் அழைத்து சொன்னேன். மேடம் மனசு காத்திலே பறக்குது.
தங்க விக்கிரகம் கதையை கேளுங்கள். கிருஷ்ணகுமாரி சிரித்துவிட்டு தானே தங்க விக்கிரகம் கதையை சொன்னாள். மிகவும் பக்கத்தில் இருந்ததால் கிருஷ்ணகுமாரியின் பின்புறம் என் தோளில் பட்டுவிட்டது. சற்று உணர்ச்சி நரம்புகள் துடிப்பதை உணர்ந்தேன். கிருஷ்ணகுமாரி வேண்டுமென்று இடிக்கவில்லை. அவள் சாரி என்று சொன்னபோது என் கற்பனை குதிரை அடங்கிவிட்டது. அவள் கூட்டி கழிப்பதில் கெட்டிக்காரி. எனவே நான் செய்த தவறுகளை திருத்தி என் வேலையை அவளே முடித்து கொடுத்தாள். என் 7 வயது மகனின் பிறந்த தினத்தன்று அவளையும் ஹோட்டலுக்கு சாப்பிட அழைத்தேன். மறுக்காமல் வந்தாள். கிருஷ்ணகுமாரி என் மகனுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டிவிட்ட போது என் நெஞ்சை தொட்டுவிட்டாள். ஆஃபீஸ் முழுவதும் கிருஷ்ணகுமாரியை ஆச்சரியத்தோடும் பெருமையோடும் பொறாமையோடும் பார்த்தது. வேறு அலுவலகத்துக்கு அவளுக்கு மாற்றுதல் வந்தது. யுவர் டிரான்ஸ்ஃபர் இஸ் அ பர்சனல் லாஸ் ஃபார் மீ என்றேன். நான் என்ன செய்யட்டும் என்று அவள் சொன்னாலும் அவளுக்கு என் வார்த்தைகள் பிடித்திருந்தன. எப்போதாவது தொலைபேசியில் நான் பேசினேன் அல்லது கிருஷ்ணகுமாரி பேசினாள். என்றாவது ஒரு நாள் இதயத்தில் இருக்கும் காதலை இருவரும் சொல்லத்தான் போகிறோம். அந்த நம்பிக்கையே இனிப்பாக இருக்கிறது இருவருக்கும். தலைப்பு A poem by BSV. So I put them in my song. On beauteous things will I sing, and to my heart they do bring blissful mood for which I long. So I put them in my song. I do sing on frogs in well, in songs as such my heart does swell. Cows and calves do creep in them, as in life they stand at helm. Those speechless ones to speak to me, in their speech I feel a glee. On birds and flowers I do sing, though with farmer I fly with wings. Yet unto him I wish to cling, with grateful heart to closer bring. I do wish to sing on woman nice, when in her I feel no vice. Can nothing escape from my pen? Ay, have I sung on cackling hen? Cause for that I cannot say, perchance it is heaven's play. அடுத்த தலைப்பு சிறுகதை. தலைவரை பழிக்காதே. கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் சோகம் கவியிருந்தது. ஏதோ தலைவர் இறந்துவிட்ட மாதிரி. நடந்து முடிந்த தேர்தலில் கட்சி ஏன் படுதோல்வி அடைந்தது என்பதை விவாதிக்கத்தான் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கட்சி தலைவர் மேகநாதன் தனக்கே உரிய சாதுரியத்துடன் பேசினார். நம் கட்சி தொண்டர்கள் இந்த தோல்வியால் மனம் தோண்டு போகக்கூடாது. தேர்தலில் ஜெயித்து மந்திரி ஆவதற்காக நாம் கட்சி ஆரம்பிக்கவில்லை. மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் முக்கியம். மாற்றுக் கட்சியினர் விரித்த மாய வலையில் சிக்கி மக்கள் ஏமாந்து விட்டார்கள். இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் நமக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் என்று தலைவர் பேசி முடித்த போது கைதட்டி ஆரவாரம் செய்யக்கூட யாருக்கும் தைரியம் வரவில்லை. இருப்பினும் அப்போதுதான் பலருக்கு பேசுவதற்கு தெம்பு வந்தது. கூட்டணி கட்சி காலை வாரிவிட்டது. தொண்டர்கள் மெத்தனமாக இருந்து விட்டார்கள். வேட்பாளர்கள் கட்சி நிர்வாகிகளை கலந்து பிரச்சாரம் செய்யவில்லை. மாற்றுக் கட்சியின் இந்த வெற்றி நிரந்தரமானதல்ல என்றெல்லாம் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பேசி தலைவரை சமாதானப்படுத்தி தாங்களும் சமாதானம் அடைந்தனர். கருங்கோட்டை மாவட்ட செயலாளர் சபாநாயகம் பேசிய விதம் தலைவர் முகத்தை இறுக வைத்தது. 5 ஆண்டுகள் நாம் செய்தது எல்லாம் சாதனை என்று சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டோம். நம் பேச்சு எடுபடவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் குறைகள் தேவைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் பிரச்சாரம் செய்யாமலே நாம் ஜெயித்திருக்கலாம். நாம் என்ன செய்தோம் என்பது முக்கியமல்ல, மக்கள் என்ன விரும்பினார்கள் என்பதுதான் முக்கியம். 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தலைவர் மேகநாதன் தன் தலைமைக்கு ஆபத்து வருவதை உணர்ந்தார். அவர் கைகள் நாற்காலியை பிசைந்தன. சபாநாயகம் பேச்சை நிறுத்து என்று ஒரு தொண்டன் குரல் கொடுத்தான். சபாநாயகம் மேடையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தேர்தலுக்குப் பிறகு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் பட்டா தருவேன் என்று தாசில்தார் சொல்கிறார். இப்படிப்பட்ட திமுக ஆட்சி தொடரக்கூடாது. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நீங்கள் புதிதாக என்ன செய்திருக்கிறீர்கள்? எனக்கு சாதகமாக இல்லாத சக்திகள் அனைத்தும் தோற்று போகட்டும் என்ற புதிய பிரார்த்தனையை ஆரம்பித்திருக்கிறேன். அதற்கு பலன் கிடைக்கிறது. கேள்வி 3.
பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை பாடுவீர்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.